This video is sponsored by Buymote Online Shopping. வணக்கம் நண்பர்களே, இந்த காணொளியில் நாம் தமிழ் இலக்கிய உலகத்தினுடைய மிகச்சிறந்த ஆளுமைகளாக விளங்கக்கூடிய திரு நகுலன், திரு ரகுமான் அவர்களுடைய கவிதைகளை ஒரு ஒப்பீட்டு வடிவத்திலே நாம் இங்கு காணலாம். தமிழ் இலக்கிய உலகம் எத்தனை விதமான கவிதை யுக்திகளை பார்த்திருக்கிறது. இதில் முக்கியமாக குறியீட்டியம் என்று சொல்லக்கூடிய யுக்தியில் அவர்கள் எழுதிய கவிதையினுடைய சில நுட்பங்களை நாம் இங்கு பார்க்கலாம். முதலில் திரு ரகுமான் அவருடைய கவிதையை நாம் இங்கு உதாரணமாக காணலாம். என்னை கண்டதும் கவிழும் உன் இமைகள் கொசுவலையா மீன்வலையா என்னும் வரிகளில் தன்னுடைய காதலை சொன்ன தலைவன் தலைவியிடம் தன் காதலை அவள் ஏற்றுக்கொண்டாளா இல்லையா என்பதை கொசுவலையா மீன்வலையா என்னும் குறியீட்டிய மூலமாக அவள் கேட்கிறாள். நான் உன்னுடைய இதய சிம்மாசனத்தில் வந்துவிட்டேனா, இன்னும் வரவில்லையா என்ற நோக்கத்தோடு இங்கு அவள் கேட்பதாக இருக்கிறது. அடுத்ததாக நகுலன் அவருடைய கவிதையில் ராமச்சந்திரனா என்று கேட்டேன். ராமச்சந்திரன் என்றார். எந்த ராமச்சந்திரன் என்று நானும் கேட்கவில்லை, அவரும் சொல்லவில்லை. நகுலுடைய ஆகச்சிறந்த கவிதைகளில் இந்த கவிதையும் உண்டு. இது கவிதையா என்று கேட்கக்கூடிய நபர்கள் இருப்பார்கள். இந்த கவிதையில் அவர் மிகச்சிறந்த ஒரு வாழ்வியல் நெறியை அவர் இங்கு கூறி சென்றிருக்கிறார். இங்கு எத்தனை விதமான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு தனிச்சிறந்த மனிதனை இங்கு அவர் ஒப்புமை காட்டியிருக்கிறார். அடுத்ததாக ரகுமான், சிவகாசி தீப்பெட்டியை திறந்து பார்த்தேன், எத்தனை பிஞ்சு விரல்கள் என்னும் கவிதையில் மிகச்சிறந்த ஒரு கவிதை குறியீட்டியத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இந்தியாவினுடைய முக்கியமான பிரச்சனைகளில் குழந்தை தொழிலாளர்கள் என்னும் பிரச்சனை மிக முக்கிய பிரச்சனை. இந்த கவிதையில் சிவகாசி தீப்பெட்டியை திறந்து பார்த்தால் அங்கே இருப்பது தீக்குச்சிகள் அல்ல, அது எத்தனையோ பிஞ்சு விரல்கள் அங்கு இருக்கிறது என்று ஒரு குறியீட்டியம் மூலமாக அந்த கவலை இங்கு சொல்லுகிறார். அடுத்ததாக நகுலன், இருப்பதற்கு என்றுதான் வருகிறோம், இல்லாமல் போகிறோம் என்னும் கவிதையில் இந்த உலகத்தில் நுழையக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளும் இந்த உலகத்தில் மிக நீண்டிருப்பதாக நிலைத்திருக்க வேண்டும் எண்ணத்தில் வருகிறார்கள். ஆனால் பலர் தன்னுடைய இலக்கை நிறைவு செய்யாமல் பாதியிலேயே இந்த உலகத்தை விட்டு சென்று விடுகிறார்கள் என்பதை ஒரு தத்துவ ரீதியான கவிதையை அவர் இங்கு பதிவு செய்கிறார். இது எப்படியோ நகுலனும் ரகுமானும் மிகச்சிறந்த கவிதை ஆளுமை. தமிழ் இலக்கிய உலகம் கொண்டாடும் கவிகள் இவர்கள். நன்றி.